வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தற்போது சில நாட்களாக பல்வேறு பகுதிகளிலும் சத்தமாக கேட்கும் இயற்கை விவசாயம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நம் மாவட்டத்தில் விவசாயிகளிடையே இயற்கை விவசாயம் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, ஈடுபாடு காட்ட முன்வருகையில் வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா, நோய்கள் பூச்சிகள் இயற்கை சார் பயிர்களை சேதப்படுத்துகையில் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன, மகசூல் அதிகரிக்க உரத் தேவையை பூர்த்தி செய்ய கையாளப்படும் வழிவகைகள் என்னென்ன, அரசு ரீதியாக இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்த பயிற்சிகள் தொழில்நுட்ப ரீதியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறதா, அங்கக சான்றின் முக்கியத்துவம் என்ன, குறிப்பாக குமரி மாவட்டத்தில் எந்த பகுதியில் இயற்கை விவசாயம் அல்லது நஞ்சில்லா விவசாயம் பெருமளவு சாத்தியப்பட்டுள்ளது, இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நிலையத்தில் எனக்கு முன்னால் ஆர்வலுடன் அமர்ந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற தூத்துக்குடி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனரும் நம் மாவட்டம் மார்த்தாண்ட பகுதியை சேர்ந்தவருமான ஒய் ராஜகுமார் அவர்கள். வேளாண் பெருமக்களை, நஞ்சில்லா காய்கறி சாகுபடி செய்து நல்ல உடல் வளத்துடன் வாழ விருப்பப்பட்டால் நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள், முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இனி விவசாயியிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் வேளாண் துறையில் எத்தனை ஆண்டு கால அனுபவம், நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் அல்லது தமிழக அளவில் எந்தெந்த பகுதிகளில் பணிபுரிஞ்சிருக்கீங்க? 30 ஆண்டுகளுக்கு மேலே வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, விதை சான்று துறை அப்படின்னு அந்த துறை சார்ந்த பல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணி அமர்த்தப்பட்டேன். பிறகு நம்ம மாவட்டத்தில் அதிக காலம் இருந்திருக்கிறேன். தொடர்ந்து திண்டுக்கல், கோயில்பட்டி, தூத்துக்குடி, அப்படி தென் மாவட்டங்களில் அதிகமாக பணியாற்றி இருக்கிறேன். பல மாவட்டங்கள் உங்களுடைய பணி ஈடுபாடு இருந்தாலும் கூட குமரி மாவட்டத்தில் அதிக அளவு ஈடுபாடுன்னு சொல்லலாமா? அதிக அளவில் கூடுதல் ஈடுபாடு அப்படிங்கும்போது குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எந்த பயிரில் நாட்டம் அப்படிங்கிறது ஆலோசனை சொல்கிறதுல உங்களுடைய ஈடுபாடு இருந்தது? அதாவது எனக்கு அதிகமாக இருந்தது நெல், தென்னை, வாழை. குமரி மாவட்டத்தில் ரொம்ப அதிகமான உணவுப் பயிர்கள் பெரும்பாலான பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்ததுனால அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், அது சம்பந்தப்பட்ட விவசாயிகளோட தொடர்புகள்லாம் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி ஈடுபாடு இருந்தாலும் கூட அன்னைக்கும் இயற்கை விவசாயத்தினுடைய தன்மையை பரவலாக்குற மாதிரி உங்களுடைய பயிற்சியினுடைய அந்த வெளிப்பாடு இருந்தது. அப்படி ஆரம்ப காலங்களில் பணி என்ற போர்வையில் அன்னைக்கு பசுமை புரட்சி, உணவு உற்பத்தி, இதுக்கு காரியங்கள் தான் அதிகமாக இருந்தது. இப்போ வேளாண்மை துறை சார்ந்த எல்லா காரியங்கள்லையும் இயற்கை விவசாயத்தை ரொம்ப புகுத்த முடியாது. உற்பத்தியை தான் அன்னைக்கு குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு இருந்தோம். ஆனா மறுபக்கம் மக்கள் மத்தியில் பல நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், நற்பணி மன்றங்கள் அங்கெல்லாம் அதிகமாட்டு இயற்கை விவசாயத்தை பற்றி அறிவுக்கு ஆசையா இருந்தாங்க. அப்போ நான் அதையும் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். அந்த டைம்ல வேளாண்மை துறையிலும் ஓரளவுக்கு இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, இப்போ வருடம் 2024 இந்த மாதிரியான ஒரு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டுக்கு எந்த ஆண்டு ஒரு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டது? இயற்கை விவசாயத்துக்கு 1985க்கு மேல எல்லாம் ஓரளவு உயிர் கொடுத்துட்டாங்க. 39 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. இயற்கை விவசாயம்னா என்ன, அதை சொல்லுங்க. அது இயற்கை விவசாயம்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் அதுக்கு போட்டிருக்க பேரு நஞ்சில்லா விவசாயம். அதாவது இயற்கை விவசாயம் என்ன, இயற்கையிலே இறைவன் படைத்த உலகத்திலே இருந்த விவசாயத்தை இயற்கை விவசாயம் சொல்ல முடியும். நம்மளே செய்துட்டு இருக்கக்கூடியது இயற்கை வழி வேளாண்மை. அதாவது நம்முடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய அந்த சாகுபடி முறைகள்ல இயற்கை முறைகளையே கையாண்டு, இயற்கை முறைகளை கையாளுறீங்க அப்படிங்கறத விட மறந்து போன பாரம்பரியமான நடைமுறைகளை திரும்பியும் ஊக்குவிக்கிறோம்னு சொல்லலாமா? கரெக்டா சொன்னீங்க. பாரம்பரிய விவசாயம் தான். நம்ம முன்னோர்கள் எதை செய்தாங்களோ அதை இப்போ மீண்டும் மீட்டுருவாக்கம் பண்ணி விவசாயிகள் மத்தியில புகுத்தி நல்ல விளைச்சலுக்கு வழிவகைகளை காட்டி கொண்டிருக்கோம். அதான் இயற்கை விவசாயம். சரி, நீங்க ஒரு வேளாண்மை அலுவலர், வேளாண்மை உதவி இயக்குனர், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் அப்படிங்கிற பதவி உயர்வுக்கு வந்தாலும் கூட விவசாய களத்து மேட்டில் போய் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு காட்டுங்க அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கும்போது சொல்லும்போது விவசாயிகள் மத்தியிலிருந்து எதிர்குரல் வந்திருக்குமா? நீங்கள் தானே சார் ரசாயனத்தை பயன்படுத்த சொன்னீங்க, இப்போ எதுக்கு சார் மாற்றி சொல்கிறீங்க? நிச்சயமா பல விவசாயிகள் சொன்னாங்க, நீங்களே ஒரு காலம் எங்கள்கிட்ட உரத்தை போட சொன்னீங்க, பூச்சி மருந்து அடிக்க சொன்னீங்க, இப்போ திரும்ப மாறி இயற்கை விவசாயம் திரும்புங்கன்னு சொல்கிறீங்கன்னு எதிர்விளைவுகள் இருக்கதான் செய்யுது. அதனால் நம்ம சொல்லக்கூடிய முறையை சொன்னால் அவங்க அதை நல்ல நம்ம நன்மைக்காக தான் இந்த இயற்கை வேளாண்மை பற்றி சொல்கிறாங்க.
அதை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணங்களும் விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு. சரி சார், நான் வந்து ஒரு முறக்கப்பாடு நெல் விவசாயமாக இருந்தாலும் கூட அன்னைக்கு 2 மேனி எடுக்க முடியாத ஒரு நிலை இயற்கை விவசாயத்தில். ரசாயன தாக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உட்பட்டதுக்கு பிறகு நான் 2 மேனிலாம் நிசாரமாக எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் திரும்பிய இயற்கைன்னு சொல்லும்போது அந்த உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குமா? இதுக்காக நான் என்ன எடுத்த உடனே மாற்றம் கொண்டு வர முடியுமா? அதான் அன்னைக்கு தேவை உற்பத்தி. ஏன்னா அன்னைக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பாரதியார் பாடின மாதிரி மக்களுக்கு பஞ்சம், பசி, பட்டினி. இப்போ அரசாங்கத்துக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம் எப்படியாவது இந்த மக்கள் மத்தியில் உணவு பிரச்சனையை சமாளிக்கணும், அதாவது வறுமை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும், மக்களுக்கு எல்லா உணவுப் பொருளும் தட்டுப்பாடுல கிடைக்கணும்னு ஒரு எண்ணம் தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எவ்வளவு தூரம் அந்த உற்பத்தி பெருகிச்சோ அந்த அளவு மருத்துவமனைகள் பெருகிட்டு இருக்கு. காரணம் மக்களுக்கு இந்த உணவுகள்னாலே ஏற்பட்ட நோய்கள். முன்னாலே அங்கங்கே ஏதாவது வைத்தியர்கள் இருப்பாங்க, ஒன்று ஆஸ்பத்திரி இருக்கும். இன்னைக்குள்ள காலத்தில் எங்க பார்த்தாலும் மருத்துவர்கள் மறைஞ்சிட்டாங்க, நோய்கள் கூடிட்டு. அப்போ இது எதனால பார்த்தா உணவு என்ற பொருளில் இந்த நஞ்சு நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமே ஏறிட்டு இருக்கு. காரணம் இன்றைய ரசாயன விவசாயம். சரிங்க சார், மண்ணை வளமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க ஒரு புறவுல வந்து 1000 ஏக்கர் 1500 ஏக்கர் இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கூட்டு முயற்சியில தானே அதை செயல்படுத்த முடியும் இயற்கை விவசாயங்கிற அடிப்படையில். நீங்க கூட கண்கூடா பாக்குறீங்களா? 10 பேர் இயற்கை விவசாயம் பண்ணாலும் கூட பரிதவிப்புக்குள்ளாகக்கூடிய தன்மையை இல்ல. அதாவது இப்போ என்ன பொறுத்தவரை நான் விவசாயிகிட்ட எந்த கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவேன்னா, நீங்க அட்லீஸ்ட் முதல்ல உங்க சொந்த தேவைக்குள்ள உணவுப் பொருளை பண்ணி பாருங்க. ஏன்னா அப்படி பண்ணாதான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, ஆரோக்கியத்துக்கு மேம்படும். நீங்க மற்ற மாதிரி வேற நிறைக்கு எதையாவது வாங்கி சாப்பிட்டுடலாம். ஆனா உயிரை வளர்ப்பதற்கும் உங்க உடலை நோய் இல்லாமல் வளர்ப்பதற்கு நீங்க இயற்கை விவசாயத்தை தான் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்க சொந்த தோட்டங்கள் கொஞ்சம் காய்கறிகள் வளர்த்து பாருங்க, 2-3 வாழையை நட்டு பாருங்க. நீங்க இப்ப 1 ஏக்கர் இருந்து ஒரு 10 சென்ட்ல இயற்கை விவசாயத்தை போட்டு பாருங்கன்னு சொன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா மக்கள் மனதில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுது. சார், இன்னைக்கு கூட பத்திரிகையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2080 சீனாவை விட 2 மடங்கு மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த மாதிரி பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப நல்ல உணவு வழங்க முடியும் அப்படின்னு இயற்கை ரீதியாக செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அதாவது இன்னைக்குள்ள சூழ்நிலை நம்ம நிச்சயமா பண்ண முடியும். நம்ம எதுக்கெடுத்தாலும் அரிசி, கோதுமை 2 தானியங்களை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு உலக அரங்கிலே நமக்கு அதிகமான சிறுதானியங்களை கொண்ட நாடு நம்ம நாடு. சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படின்னு 2023 கூட மத்திய அரசு போன ஆண்டு நடைமுறைப்படுத்தினாங்க. ஆமா ஆமா, அது நீங்களும் அடிக்கடி சொல்லுவீங்க. வானொலி வழியாட்ட அந்த செய்திகள் கேட்டிருக்கேன். இப்ப அரிசி கோதுமைக்கு மாத்தா என்ன சொல்றீங்க? இல்ல, அரிசி கோதுமை நமக்கு அதை வச்சு நிறைய பலகாரங்கள் காரியங்கள்லாம் செய்யலாம் என்பது உண்மைதான். ஆனாலும் நமக்கு நவதானியங்கள் இருக்கு. கம்பு, சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, இதெல்லாம் நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. அப்ப நீங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் பண்ணலாம். அதுபோல காய்கறிகள், கீரைகள் இருக்கு. பத்தில கீரைகளை பற்றி மக்கள் சிந்திக்கிறதே இல்லை. இந்த கீரைகளை மட்டும் அன்றாட நமக்கு ஒரு 100 முதல் 125 கிராம் கீரைகளை சாப்பிடணும். இந்த கீரைகளை சாப்பிட்டாலே ஓரளவுக்கு காய்கறிகள் உணவு பற்றாக்குறை ஒரு பெரும்பகுதியை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்ப மக்களுக்கு என்ன கொடுக்கணும்னா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும். உணவு பழக்க வழக்கத்துல மற்ற நம்ம பஞ்ச பட்டினிக்குள்ள வாய்ப்பே கிடையாது. அதை யாரு ஏற்படுத்தணுங்கிறீங்க? அரசு செய்யணுங்கிறீங்களா, அல்ல தொண்டு நிறுவனங்கள் செய்யணுங்கிறீங்களா, அல்ல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பொறுப்பு வேணும்? அதாவது எல்லா மக்கள் மனதுக்கும் போகணும். அரசு தரப்புல இருந்தா துவங்கணும். பிறகு எல்லாரும் அதை பண்ணிடுவாங்க. அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டா அதை அந்த டிபார்ட்மெண்ட்கள் எல்லாமே அப்படி கோர்வையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட செலுத்திடுவாங்க. சரி, இப்போ ரசாயன உரமே போட்டு போட்டு பழகின, யூரியாவும் பொட்டாசும் அமோனியம் பாஸ்பேட்டும் போட்டு பழகின மக்கள் இன்னைக்கு பசுந்தாழ் உர பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற வகையில் தங்களை மாற்றி அமைக்கமாய் ஒரு முன்னிறுத்தலை வந்து நீங்கள் அவங்க கண்கூட பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது இயற்கை விவசாயம் இருக்கும்போது நம்ம இயற்கையில் உள்ள இடுபொருட்களை தான் போடணும். அதாவது நம்ம இயற்கையான அந்த கால்நடை உரங்கள், பண்ணை கழிவுகள், பிறகு இந்த பசுந்தாள் உரங்கள், உயிரியல் உரங்கள், இந்த புண்ணாக்குவைகள், இப்படி நிறைய இயற்கையில் சாம்பல், கரம்படிக்கிறது, இப்படி நிறைய அந்த இயற்கை பொருட்களை தான் பயிரை வளர்க்கணும். ஆனா முன்ன அவங்க என்ன செய்தாங்க, ஷார்ட்கட் ரூட்ல எடுத்துட்டாங்க. எப்படி யூரியா போட்டா போதும், காம்ப்ளெக்ஸ் போட்டா போதும், பொட்டாஷ் போட்டா போதும், அது குறுகிய வட்டத்துல ஃபேக்டம்பாஸ், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அந்த உரங்களை போட்டு போட்டு ரசாயன மயமாக்கிட்டாங்க. செடிக்கு ரசாயன விருந்த படைச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட இப்ப நஞ்சில்லா விவசாயம் அப்படிங்கிற கருத்து மேலங்கக்கூடிய நிலையில ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைப்பட்ட நேரத்துல சணப்பு, தக்கை பூண்டு, கொளிஞ்சி, தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஈடுபாடு காட்டலாமா? ஆமா, இப்போ குறிப்பா அந்த தென்னந்தோப்புக்கு இடையில நீங்க சொன்ன பயிர்கள் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். மற்ற மாதிரி காய்கறிகள்,
அந்த பயிர்களுக்கு இடையில எல்லாம் பயிர் வகைகளை போடலாம். பயிர் வகைனா ஒரு பசுந்தாள் ஒரு பயிராட்டம் செயல்படும். பிறகு நம்ம தானியங்களே நம்ம எடுத்துக்கிடலாம். உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, காணம், இதெல்லாம் கூட நமக்கு நல்ல ஒரு உரசக்தியை மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பயிர்கள். இந்த இடத்துல என்ன ஒரு கருத்தை வலியுறுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம மகசூல் அப்படிங்கிற ரீதியில எடுக்க முடியாட்டாலும் கூட அதை மடக்கி உழுகுதன் வழி நிலத்துக்கு ஒரு வளம்ங்கிறீங்களா? நிச்சயமா. உங்களுக்கு இதுல இந்த வேர் முடிச்சன் ஒன்று இருக்கு, நைட்ரஜன் பிக்சேஷன், தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய சக்தி இந்த பயிர்வகை பயிர்களுக்கு இருக்கு. அந்த பயிர்வகை பயிர்கள் இருக்கிற நிலத்துல மடக்கி கொடுத்தா அந்த நிலம் நல்ல வளம் அடையும். உயிர் உரங்கள் அப்படிங்கிறாங்களே, அந்த உயிர் உரங்களின் முக்கியத்துவம் என்ன இயற்கை விவசாய ரீதியா? அத உயிர் உரங்கள் வேற ஒண்ணும் கிடையாது. மண்ணில இயற்கையிலே நிறைய உயிர் உரங்கள் இருக்கு. அது எஃபெக்டிவ் இல்லாம டல்லா இருக்கும். அது அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், ரைசோபாக்டர், இப்படி நிறைய இருக்கு. அதை இப்போ விஞ்ஞானிகள் அறிவியல் ரீதியா அதை நல்லா டெவலப் பண்ணி அதை நம்ம சாணி உரத்தோட கலந்து இயற்கை உரங்களோட கலந்து போட்டால் நல்ல அதிகமாட்டு அதுக்கு பல மடங்கு உற்பத்தியை பெருக்கி மண்ணுக்கு நல்ல சத்துக்களை கொடுங்க. எப்படி கொடுக்குன்னா, காற்றில் உள்ள தலைச்சத்தை எடுத்து கொடுக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை எடுத்து கொடுக்குது, பொட்டாசியத்தை எடுத்து கொடுக்குது. இப்படி மறைமுகமாட்டு நமக்கு நன்மை செய்யுது. அப்ப நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இது ஒரு அடித்தளம்ங்கிறீங்களா? ஆமா, நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு, அதாவது நுண்ணுயிர்கள் பெருகினாத்தான் நமக்கு மண்ணுக்கு வளமே இருக்கும். மண்ணில வளம் இருக்குமா நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்களை தான் நம்ம உயிர் உரங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரி சரி. இப்ப நஞ்சில்லா விவசாயத்துல ஈடுபடும் போது விட்டு சொல்லுங்க, மண்ணுக்கு என்ன பலன், மனிதர்களுக்கு என்ன பலன்? அதாவது மண் வளமே மனித வளம். இந்த மண்ணு, அதாவது உலகத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு படைப்பு மண். இந்த மண்ணை எந்த விஞ்ஞானியாலும் உருவாக்க முடியாது. மண்ணுக்கு அந்த உயிர்ப்பு தன்மை இருக்கு. அந்த மண்ணை கெடுத்தா நம்ம கெட்டு போறது சமம். அந்த மண்ணை எவ்வளவு உயிர்த்தன்மையோட, அதுக்காக நீங்க ரசாயன உரங்களை போட்டு வைக்கிறது உயிர்த்தன்மை வராது. நீங்க இயற்கை உரங்களை போட போட நஞ்சில்லாத விவசாயம் செய்ய செய்ய மண்ணை இயற்கை தன்மை இருக்கு. மண்புழுக்கள் போன்ற நிறைய புழுக்கள் இல்லாத வாழும். அதுதான் நமக்கு மண்ணுக்கு உயிர்த்தன்மை கொடுக்கும். அந்த உயிர்த்தன்மை உள்ள மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள்லாம் நல்ல உயிர்த்தன்மையாட்டு ஊட்டச்சத்துக்களை அதிகம் பெற்றதாட்டு இருக்கும். சரி சார், இந்த மாதிரியான இயற்கை விவசாயத்தை பற்றி நான் குமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் நான் பணிபுரிந்த இடங்கள்லையும் கூட ஆர்வத்தோடு செய்திருக்கிறேன். அப்படின்னா உத்தேசமாக எத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்கும்? 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகள். 20 ஆண்டு காலத்தில் குமரி மாவட்டத்தில் என்னால் சொல்ல முடியும், சில குறிப்பிட்ட பகுதிகளை இயற்கை விவசாயத்தில் ஓரளவுக்கு 90% மேல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். நான் 90% சொல்ல முடியாது. குறிப்பா ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்களை அந்த வீட்டு தோட்டங்கள்ல இயற்கை முறையில் போடுறது, வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துக்கு ரொம்ப அதிகமாட்டு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறேன். இதன் மூலமாட்டு நிறைய பேர் இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டங்களை இயற்கை முறையில் காய்கறிகளை உற்பத்தி பண்ணி காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அப்படின்னு எல்லாம் உற்பத்தி பண்ண தொடங்கிட்டாங்க. அது ஒரு பெரிய முன்னேற்றம். மற்ற மாதிரி இந்த வாழைத்தோட்டம் போடுவோம், உங்க அட்லீஸ்ட் சொந்த விஷயத்தை நீங்க வணிக ரீதியாட்ட அவங்க பயப்படுவாங்க. சார், நான் குத்தகை எடுத்திருக்கிறேன், இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணி எனக்கு என்னத்த லாபம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. நீங்க சொந்த விஷயத்துக்கு ஒரு 10 வாழையாவது போடுங்க, அதுக்கு டேஸ்ட்டை பாருங்க, அது எவ்வளவு நாள் நல்ல கெட்டு போகாம இருக்குது, இப்படி பாருங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கிடுறாங்க. வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டமும் ஜில்லா விவசாயமும் என்கிற ரீதியில் வேளாண் நேரலை வாயிலாக கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த ஒய் ராஜகுமார் அவர்கள். சார், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் நம்ம மாவட்ட கவி. அதே மாதிரி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இயற்கை விவசாயத்துல மகளிர் பங்கு பத்தி என்ன சொல்றீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு குமரி மாவட்டம் என்ன, ஒரு குமரிகள் மாவட்டம். அந்த செக்ஸ் ரேஷியோ எடுத்தா பெண்கள் தான் கூடுதலா இருக்காங்க. அந்த பெண்கள் நினைச்சாதான் சாத்தியமாகும். அதாவது அவங்க நம்ம மறைமுகமாட்டு, அதாவது நேரடியாட்டு உழவு தொழில் ஈடுபட்டுறது விவசாயியா இருந்தாலும் அவனுக்கு ஐடியா கொடுக்கறதெல்லாம் மனைவியா தான் இருப்பான். இந்த அரிசி நல்லது, இது சாப்பாட்டு நல்லது, இது இட்லிக்கு நல்லது, இதுக்கு சுவை இப்படி இருக்கு, இது சீக்கிரமா வேகும், இது கஞ்சி தண்ணி நல்லா இருக்கும், இந்த ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் இவங்க கொடுத்து தூண்டக்கூடிய கதை உங்கள்கிட்ட இருக்கு. அதுபோல நீங்க நஞ்சி உள்ள விவசாயம் பண்ண நமக்கு தான் கருதல், நீங்க விஷம் போடாதுங்க அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னா இன்னும் அது வெற்றிகரமா தான் போயிட்டு இருக்கும். இப்ப 100 பேர் உங்களுடைய நஞ்சில்லா விவசாயம் சார்ந்த பயிற்சியில கலந்துருக்காங்க அப்படிங்கும் போது எண்ணிக்கை அடிப்படையில் பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? பெண்கள் பாதி இருக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் அல்லது அதனுடைய வெளிப்பாடு அடுத்த கூட்டத்துல அல்ல அடுத்த களத்து மேட்டுல என்னமா எதிரொலிக்குது? இல்ல அது அவங்க உடனே போடணும் சார், விதை எங்க கிடைக்கும், இயற்கை மண்புழு உரம் எங்க கிடைக்கும், பஞ்சகவி எப்படி தயார் பண்ண, இப்படி நிறைய தொழில்நுட்பங்களை கேட்கறாங்க. ஏதோ
அவங்க கடமைக்கு அதை சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கல. அவங்கள்ட்ட இருந்தும் நிறைய கேள்வி கணைகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க செயல்படுறாங்கன்னு அர்த்தம். ஆமா, ஒரு காலத்துல குமரி மாவட்டம் அல்லது குக்கிராமங்கள்ல பார்த்தாலும் கூட அதிகாலை வேளையில பறவைகளுடைய ரீங்காரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா அந்த ஒரு ரீங்காரத்தை இப்ப திரும்பியும் கேட்கிற மாதிரியான ஒரு தன்மை ஏற்பட்டிருக்க, அதுக்கு வித்திட்டது இயற்கை விவசாயம். இங்க எங்கெங்கெல்லாம் இயற்கை சூழ்நிலை இருக்கோ அங்க எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அந்த இயற்கை அந்த பறவைகள் அந்த இயற்கை பிராணிகளுக்கு நடமாட்டம் கரைகள்லாம் இருக்கும். இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் மலைப்பகுதி இருக்கு பார்த்துடுங்க. அங்கெல்லாம் கிட்டத்தட்ட சிக்கிம் மாநிலத்தை மாதிரி 100% ஆர்கானிக்கா தான் இருக்கு. அங்குள்ள கிராம்பு, அங்குள்ள விளையக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அந்த மலைப்பகுதி அன்னாசி பழம், அங்க விளைய நாவல் பழம், அங்க விளையக்கூடிய எல்லாம் இயற்கை. ஏன்னா அங்க உரத்தை கொண்டு போக முடியாது மலைக்கு. அங்கிருந்து அறுவடை பண்ணிட்டு தான் வரணும். அந்த மலை வாழைகள் மட்டி வாழையில முழுக்க முழுக்க இந்த பறவைகளுடைய ஆதிக்கம், விலங்குகளுடைய ஆதிக்கம், கொஞ்சம் பிராணிகளுக்கு தொல்லையும் இருக்கதான் செய்யும். அருமையா ஒரு கருத்தை இடையில கூட பேசும்போது சொன்னீங்க, இந்தியாலேயே இயற்கை விவசாய ரீதியா திறம்பட 100% ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மாநிலம் சிக்கிம். நீங்க ஆமா, சிக்கிம். அதை குமரி மாவட்ட விவசாயிகள் அதை ஒரு முன்னெடுப்பு பிரகாரம் எடுத்துட்டு செயல்படுத்தலாங்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா பண்ணலாம். அதான் அரசாங்கம் நினைச்சா, அதாவது இப்ப கேரளா அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100க்கு 100 சிக்கிம் மாதிரி நம்ம இயற்கை விவசாயத்தோட ரொம்ப முன்னோடி மாநிலமாட்டு கேரளா முந்திட்டு இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தளவுல கன்னியாகுமரி மாவட்டம் அதுல கொஞ்சம் நல்ல முன்னெடுப்புல செயல்பட்டு இருக்கு. சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை தவிர்க்கிறதுல இயற்கை விவசாயம் அல்லது நஞ்சில்லா விவசாயம் எந்த விதத்துல ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா எனக்கு அனுபவத்தில் நான் ஒரு காலத்துல ஃபெர்டிலைசர் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கிறேன். இந்த பூச்சி மருந்துக்கு அதிகாரியா இருந்திருக்கிறேன். இந்த உரைக்கடைகள் நடத்தினவங்களை எல்லாம் பார்த்தா அவங்க 30-40 வயசுலேயே பல நோய்களுக்கு போதைகளுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க உடல் வலிமை எல்லாம் குந்தி போறாங்க. சீக்கிரத்துல அவங்க முதிர்ச்சியை காட்டுறாங்க. அப்ப என்ன, இவங்க முழுக்க அந்த உரக்கடையில இருந்து அந்த உரக்கடைகள் மருந்துகளை சுவாசிச்சு அவங்க உடல் நலத்துல நரம்பு மண்டலத்துல எல்லாம் பெரிய பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த அளவிலையும் இந்த விஷ மருந்துல வாங்கி அடிப்பாங்க. இவங்க ஏதோ பூச்சியை கொல்றதை அடிப்பேன்னு நினைச்சா ஒரு பகுதி இவங்க சுவாசிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த காற்றின் வழியாக வந்து பக்கத்தில் உள்ள பறவையினங்கள் அழிஞ்சு ஒரு இயற்கைக்கு சம்மதனையை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த விஷத்தன்மைகள் மாறிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு ஆபத்தான கருத்தை சொல்றீங்க இல்லையா? அப்ப ஒரு விவசாயி எதிர்கேள்வி கேட்கிறாரு, இயற்கை பூச்சி விரட்டிகள் அப்படின்னு என்ன இருக்கு, இயற்கை உரங்கள்னு என்ன இருக்கு, வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு என்ன இருக்கு, இதை தெளிவுபடுத்தினா நாங்க இயற்கை விவசாயத்துல கொஞ்சம் அதீத ஈடுபாடு காட்டுவோமா, அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. அதாவது பசுமை புரட்சி முன்னாலே விவசாயம் இருந்துட்டு தான் இருந்து, யானை கட்டி போரடிக்கும் பாண்டிய நாட்டிலேன்னு நம்மகிட்ட ஒரு பாட்டு, அந்த அளவுக்கு விவசாய உற்பத்தி எடுத்துட்டு தான் இருந்தாங்க. முன்னாலே இந்த வாவுலின்னு ஒன்று இருக்கு, குளுத்தரை வாவுலி ஆண்டுதோறும் நடக்கும். ஆடி அமாவாசை வந்து. அப்போ நான் 1980களில் பணிக்கு சேர்ந்த காலத்துல எல்லாம் என்ன, அதுக்கு ஜட்ஜை எல்லாம் கூட்டிட்டு போவாங்க பரிசு கொடுக்கறதுக்கு போட்டியாளர்கள். அங்க நிறைய, அதாவது காய்கறி கண்காட்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த காய்கறி கண்காட்சி கிழங்கு வகைகள் பல வகைகள் எல்லாம் இருக்கும். எல்லாம் இயற்கை ரீதியாவா? இயற்கை இல்ல, அன்னைக்கு உள்ளது இயற்கை ரீதி தான். அன்னைக்கெல்லாம் அந்த இயற்கை விவசாயம் மேலோங்கி இருந்த காலத்துல வந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய கிழங்குகள் வந்துட்டு இருந்து, சமீபத்துல இவ்வளவு செயற்கை விவசாயம் போன பிறகு அந்த அளவுக்குள்ள கிழங்குகளை பார்க்க முடியல. உங்களால உங்களுடைய 20 ஆண்டு கால அனுபவத்துல ஒரு காய்கறியை கொண்டு வச்சா இது இயற்கையில செய்தது அல்ல செயற்கைன்னு சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு அதுக்கு தோற்றத்தை வச்சு கொஞ்சம் தான் கணிக்க முடியும். இதுதான் விவசாயிகள் இன்னைக்கு அங்கலாய்க்கிறாங்க. நான் இயற்கை ரீதியா கஷ்டப்பட்டு எடுத்து 1.5 ஆண்டுகளா வாழைத்தார உருவாக்கி அல்ல 1 ஆண்டா கஷ்டப்பட்டு கொண்டு போனதுக்கு பிறகும் பளபளன்னு கொண்டு வரக்கூடியவங்க நோட்டை எண்ணிட்டு போயிடுறாங்க. மார்க்கெட்ல பளபளப்பா இருக்கணும். மக்களுக்கு என்னன்னா கவர்ச்சி தான் முக்கியம். உடல் நல்லா பாக்குது. வெளிநாடுகளுக்கு குயிக் டெஸ்டிங் லேப் இருக்கு. டக்குனு சந்தேகம் வந்துட்டு அந்த வெண்டைக்காய் இயற்கை வெங்காயம் வச்சிருப்பாங்க, போட்டு பார்த்தா கெமிக்கல் என்ன பெர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டும், அல்லது 100% ஆர்கானிக் உள்ளதை காட்டும். இந்திய நாட்டுல அதுக்குள்ள முயற்சிகள். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வளர்ச்சி அடைந்த நாடு அப்படிங்கிற நிலையில நாம கை கொண்டு இருந்தாலும் கூட இன்னும் அந்த நுட்பங்கள் வரலங்கிறீங்களா? அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல யூனிவர்சிட்டி அனுப்புனா அது ஒரு 2-3 நாளைக்கு பிறகு ரிசல்ட் வரும். அது கூட கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆனா அதை சரியான முறையில அமல்படுத்தி மக்கள் பயன்பாட்டுல இல்லை. அங்கக சான்று அப்படின்னு ஒரு சான்று இருந்தா இயற்கை சாகுபடியாளர்களுக்கு அது ஒரு பொக்கிஷம்ங்கிறாங்களே. இல்ல, இன்னைக்கு இயற்கை வேளாண்மை அங்காடிகள்னு காளான் முளைச்சவங்க அங்கங்க முளைச்சிட்டு, ஆனா உண்மையிலேயே அவங்க இயற்கை தரங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு வச்சு அங்கக சான்றளிப்பு துறை இருக்கு. அந்த அங்கக சான்றளிப்பு துறை மூலம் சான்றளிப்பு பெற்று தான் இவங்க முறைப்படி எதை விற்கணும், பில் எல்லாம் போட்டு தான் விற்கணும். அப்போ அதுக்கு ஒரு கலாய்வு 3 ஆண்டுகளா கூட அரசு, மத்திய அரசு வந்து சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்களா? ஆமா, மத்திய அரசுலயும் அந்த பரம்பரை கிருஷி
இந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கீம் இருந்துட்டு இருக்கு, விவசாயிகளை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அங்கக சான்றளிப்பு போறேன்னா நீங்க செயற்கை உரம் போட்டுட்டு இந்த ரசாயன உரங்களை எல்லாம் போட்ட நிலத்தை உடனே கொண்டு நீங்க இயற்கைக்கு கொண்டு வர முடியாது, மறுவரிசையை கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் காத்திருக்கணும். அதை படிப்படியா அந்த இயற்கை உரம் போட்டு இலைதழைகள் போட்டு பக்குவப்படுத்தி கம்போஸ்ட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி நிலையில விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த பரம்பரா கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு இல்லையா? மத்திய அரசு அதுக்காக ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அவங்க அதாவது மத்திய அரசு அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய முயற்சியில பெரிய காரியங்களை செய்துட்டு தான் இருக்கு. ஆனா மக்கள் என்ன நினைக்க, நம்ம இயற்கை போனா ஒரு காரியம் வந்து முன்னால உள்ள மாதிரி கால்நடை வளர்ப்பு இல்ல. முன்னால எங்க பார்த்தா ஆட்டு உரம் மாட்டுச்சாணம் இதெல்லாம் தாராளமா கிடைச்சிருது. இப்ப மாடு வளர்ப்புல ரொம்ப அபூர்வம் ஆயிட்டு, பாக்கெட் பால் பழகிட்டாங்க இல்ல. இப்ப நஞ்சில்லா விவசாயத்தை பத்தி நீங்க ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிலையில அவங்கள்ட்ட கூட சொல்றது உண்டா? உபரி வருவாய்க்கு வழியா இருந்தாலும் கூட ஒரு உன்னதமான வாழ்வுக்கு வழி இருக்கு. நீங்க ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், காடை வளர்க்கலாம், முயல் வளர்க்கலாம், வெண்பந்தி வளர்க்கலாம். நிச்சயமா. அதாவது விவசாயம் வந்து ஒரு சீசனல். நம்ம நட்டு பிறகு ஒரு வாழை நட்டாலும் எல்லா நாளும் அங்க வேலை இருக்காது. அதே சமயம் கூடவே கால்நடைகள் வளர்த்தா தேனி வளர்க்கலாம், பட்டுப்புழு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், கழிவுகளையும் காசாக்கலாங்கிறீங்க. கழிவுகளையும் காசாக்கலாம், கழிவுகளை காசாக்கலாம். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட். இந்த கழிவுல செல்வம். இதை போட்டு ரீசைக்கிளிங், இதை எடுத்து மறுசுழற்சி பண்ணி இந்த நம்ம பயிர் வகைகளுக்கு உரமா மாத்தலாம். அத கால்நடை இல்லாம விவசாயம் கிடையாது, விவசாயம் இல்லாம கால்நடை கிடையாது. அந்த விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த கால்நடைகள் சாப்பிடுது. சரிங்க சார், இந்த இடத்துல நிலைப்படுத்துங்க. இயற்கை பூச்சி விரட்டிகள் அப்படின்னா என்னென்ன? அதாவது இப்ப இயற்கை பூச்சிரட்டி ரொம்ப ஈஸியான காரியம், மக்களுக்கு எல்லாம் ரொம்ப எளிதான காரியம். வேப்பெண்ணெய் கரைசல். சரி, வேப்பெண்ணெய் எல்லாம் நாட்டு மருந்து. சும்மா வேப்பெண்ணெய் நிறைய டூப்ளிகேட் எண்ணெயெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப வேப்பம் கொட்டையை எடுத்து ஆட்டி எண்ணெயை கொண்டு கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஒரு காலத்துல பார்த்தோம்னா வேப்ப மரம் நிறைய இருக்கும், அதிகாலை வேளையில போய் வேப்பங்கொட்டையை பொறுக்கி அப்படி பயன்படுத்த நாட்கள் உண்டு. நீங்க நம்மவும் வேப்பங்கொட்டையை அரைச்சி அதுல சாறு எடுத்து அடிக்கலாம், இல்ல வேப்ப இலையை கூட கரைச்சி அடிக்கலாம். ஆனா இப்ப வேப்பெண்ணெய் ரெடிமேடா நமக்கு ஈஸியா கிடைக்கும். இன்னைக்குள்ள வேகமான உலகத்துல யாருமே இப்ப வேப்பங்கொட்டையில பிறக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நல்ல சுத்தமான எண்ணெயை வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லியை கலந்து தெளிச்சிட்டா பூச்சிகள்லாம் விரட்டிடலாம். எல்லா பூச்சியுமே போகுங்கிறீங்களா? எல்லா பூச்சியும் வாரத்துக்கு ஒரு நாள் தெரியாம அடிச்சிருக்கோம். பூச்செடியானாலும் சரி, காய்கறி செடியானாலும் சரி, எந்த கீரைகளானாலும் நீங்க அடிச்சிட்டா போதும். 3G கரைசல் அப்படிங்கிறாங்களா? 3G கரைசல் இது ஆங்கில வார்த்தை. இப்ப 3G 4G 5G மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது இல்ல. என்னன்னா 3Gன்னா ஜிஞ்சர் கார்லிக் கிரீன் சில்லி, இதான் 3G. அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இந்த 3ஐயும் ஒரு 25 கிராம் இதை எடுத்து அரைச்சி கிளிகட்டி. எல்லாமே சம அளவுங்கிறீங்களா? எல்லாமே சம அளவா? சம அளவு. கொஞ்சம் கூடனா குறைஞ்சாலும் ஒண்ணும் செய்யாது. இந்த இயற்கை பூச்சி விரட்டி நம்ம கொஞ்சம் பிளெக்சிபிள் தான். ரொம்ப அந்த ரசாயன மருந்து மாதிரி கொஞ்சம் கூடிட்டு செடி பட்டு பூச்சி சூழ்நிலை வராது. ஓரளவுக்கு நீங்க ஈக்குவலா எடுத்து அதை தண்ணியில கலந்து தெளிச்சிட்டா போதும். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை பூச்சி விரட்டிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கூட இந்த வேலி உரங்கள்ல சுத்தி சில செடி வகைகளை வளர்க்கிறதன் வழி அது பூச்சி விரட்டி தாய் பூச்சிகளை தாக்காத வகையில் அந்த வரப்பு ரீதியா கூட அது ஒதுங்கிரும் அப்படிங்கிறாங்களா? அதான் அந்த வரப்புல இப்ப நற்பயிர் இருக்க வரப்புல பயிர் வகை பயிர்களை போட்டா அங்க வரக்கூடிய அந்த பொறிவண்டு அப்படின்னு உள்ள ஒரு நன்மை செய்யக்கூடிய பூச்சி உற்பத்தி ஆகும். அந்த வயலில் வரக்கூடிய மற்ற பூச்சிகள் எல்லாம் இது பிடிச்சி சாப்பிட்டுரும். சரி, வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னா என்ன? வளர்ச்சி ஊக்கிகள். வளர்ச்சி ஊக்கிகள்னா இப்ப பஞ்சகவியம், பழக்காடி, மீன் அமினோ அமிலம், அமுத கரைசல், ஜீவாமிர்தம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. தேமூர் கரைசல். ஆமா, தேங்காய் பாரம் மோரையும் சேர்த்தா தேமூர் கரைசல். சரி சார், ஒருத்தர் நஞ்சில்லா விவசாயம் அல்லது இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை கைகொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவர் அனுபவ பாடம், பயிற்சி, அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் கை கொண்டுட்டு ஈடுபாடு காட்டுறது நல்லதா? அப்படி அதாவது அவர் செய்ய தொடங்கினாலே, ஒருத்தர் விவசாயத்துல ஈடுபட தொடங்கினாலே அவருக்கு எல்லாம் பழக்கத்தில் வந்துட்டே இருக்கும். செய்யாம அது கற்பனையிலே செய்ய முடியுமா அது எப்படின்னு கேட்டா பெரிய அதாவது ஒரு மண்புழு வரையும் இருக்கு. நீங்க இயற்கை முறையில இயற்கை உரங்களை போட்டாலே அந்த இடத்துல மண்புழுக்கள் வந்து சேரும். பார்க்காத பயிர் கெடும், உழைக்காத உடல் கெடும் அப்படின்னு ஒரு வாசகம் இயற்கை விவசாய சம்பந்தமா சொல்றாங்களே, அதனுடைய தன்மை என்ன? அதாவது வரப்படி தேய விதைப்படி விளையான்னு சொல்லுவாங்க. நம்ம வரப்புல அதாவது இந்த பயிர்களை பார்த்து பார்த்து அடிக்கடி பார்க்கணும். அதுபோல நீங்க பயிர்களை பார்க்காம இப்ப நிறைய எனக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு சொன்னா போதாது. அந்த நிலத்தை நம்ம நேரடி கண்காணிப்பு கொண்டுறணும். ஏதோ தொழிலாளர்களை விட்டா அவங்கள நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிட் இருக்காது. ஆகையினால நம்ம கண்காணிப்பும் ரொம்ப முக்கியம். உங்க அலைபேசி ஒன்று சொல்லாமா சார்? 94432650003.
தமிழ்ல ஒன்று சொல்ல வாய்ப்பு இருக்கா? நான் வேணா சொல்லிட்டுமா? நீங்க சொல்லிடுங்க. 94465003. இன்னும் ஒரு தடவை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 94465003. ஆக குமரி பண்பலைக்காக குமரி மாவட்டமும் நஞ்சில்லா விவசாயமும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால ஆக்கப்பூர்வமாக அழுத்தமாக பல கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய வானொலிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் இதுவரை குமரி மாவட்டமும் நஞ்சில்லா விவசாயமும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் மார்த்தாண்டம் ஒய் ராஜ்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.